ஹாய் வணக்கம் விவோஸ். அனைவருக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகன் இந்த மாதிரி சொல்லுவார். ஆக்சுவலாக எனக்கு அவர் பிடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரியோ தப்போ அவரோட பேச்சு நல்லா இருக்கும். நல்லா ஒரு கோர்வையாக பேசிக்கிட்டு போயிடுவார். அது எனக்கு பிடிக்கும். மனுஷன் பார்த்திங்கன்னா வன்மத்தை கக்கிறதுல நம்பர் 1 இருப்பார். ஸோ ரொம்ப ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மைல்டாக எடுப்பார். அதுக்கப்புறம் அடித்து தூக்கிட்டே போயிடுவார். அவர் ரொம்ப அந்த செயல் தான் பிடிக்கல. பட் அவருடைய வே ஆஃப் ஸ்பீச் அது என்னென்னு தெரியல. அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பேச்சுன்றது சிறப்பாக வருது. சரி, ஓகே. அவர் பார்த்திங்கன்னா இப்போ விஜயை பற்றி ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் அழகாக எடுத்துகிட்டு போகிறாரு. ரொம்ப நாகரிகமாக அழகான சொற்களை யூஸ் பண்ணிட்டு மெயினாக சாட்டையாக இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னு பார்த்தா நல்லா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எம்ஜிஆரை கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுதான் கடைசியில் போக 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 வன்மத்தை கொட்டி ரொம்ப அநாகரிகத்தின் உச்சம் ஒருமையில் பேசுகிறது. நீ வா போகணும் அப்படியே ரொம்ப தரம் தாழ்ந்து தரக்குறைவாக அந்த மாதிரி இந்த வீடியோஸ் யாராவது அவங்க தாவேக்கா தொண்டர்கள் பார்த்தாங்கன்னா, தாவேக்கா நிர்வாகிகளுக்கு யாராவது பார்த்தாங்கன்னா, இவர் மேலே பார்த்திங்கன்னா கேஸே போடலாம். அவதூறு, டிஃபமேட்டிவ் கேஸு அந்த மாதிரி எதுவும் வேணாலும் போடலாம். அந்தளவுக்கு சரி ஸ்டார்டிங்கில் பேசுனது ஓகே கம்பேர் பண்ணி. ஸோ அவருக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கறதுக்காக தான் அந்த வீடியோ. எனக்கு யார் மேலேயும் எந்த அபிப்பிராயம், வெறுப்பு எதுவும் கிடையாது. ஸோ எதுக்கு இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக மிஸ்லீடிங் இந்த காணொளி. அவர் பண்ண காணொளி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் தன்னை அடுத்த எம்ஜிஆராகவும் அடுத்த விஜயகாந்தாகவும் முழுக்க 99% எம்ஜிஆரை வச்சு தான் இது பண்ணுறாரு. அடுத்த எம்ஜிஆராகவும் தன்னை இது பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் ரிப்ளை. அவர் எங்கேயுமே தன்னை எம்ஜிஆராகவும் இல்லை அடுத்த ஒரு நடிகராகவும் கேப்டனாகவும் அப்படி எங்கேயுமே சித்தரிக்கல, எங்கேயும் சொல்லவே இல்லையே. டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவும் ஒரு இடத்துல கூட சொன்னதில்லை. ஸோ எனக்கு ஒருத்தரை பிடிக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா விஜயகாந்த் பிடிக்கும், எம்ஜிஆரை பிடிக்கும், விஜயை பிடிக்கும்னா நான் அதுக்கு அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. அது அவரு அதை ஆடியோ லான்ச்சிலே சொல்லிட்டார். ஒரே ஒரு புரட்சி தலைவர், ஒரே ஒரு கேப்டன், அந்த மாதிரி ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், அந்த மாதிரி அழகாக மென்ஷன் பண்ணி போட்டார். அது யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவங்க தான் சொல்லிட்டு. ஸோ இவர் நான் ரீப்ளேஸ்டும் சொல்லலை, அவரோட மாடுலேஷனும் சொல்லலை, நான் அவரை காப்பி பண்ணுறேன்னு சொல்லலை. எனக்கு அவரை பிடிக்கும். படத்துலேயும் சரி அரசியலையும் சரி ஒரு கலக்கினவர். அவரை மறக்க முடியுமா? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட எனக்கு பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதே குணம் கொண்ட புரட்சி கலைஞர், கேப்டன், என்னோட அண்ணன், அவர்கிட்ட பழகிறதுக்கு எனக்கு ரொம்பவே சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் யாரையும் அவர் நான் தான் கேப்டன், நான் தான் புரட்சி தலைவர், நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே சொல்லலை. ஸோ அவரை கம்பேர் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை. ரெண்டாவது அவருடைய நல்ல செயல், எம்ஜிஆரோட நல்ல செயலும் கம்பேர் பண்ணி இவரை தாக்கி பேசுகிறீங்க. ஸோ எம்ஜிஆரை யாரும் இங்கே இது சொல்லலை, குறை சொல்லலை. யாரும் இவர் எம்ஜிஆர் செய்யலை அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் எல்லோரும் அவரை தூக்கி வச்சு தலையில் கொண்டாடிக்கிட்டு இருந்த சமயத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக எம்ஜிஆரை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணீங்க. அந்த பாதிப்பில் நானே இதுவாகணும். ஓ அப்படியா, எம்ஜிஆர்லாம் நம்ம ஆள் கிடையாதா, அவர் மலையாளியா, அவர் இது நல்லது பண்ணலையா, பெருசாக மக்களை கெடுத்து தான் வச்சுருக்கிறாரா, எனக்கு அந்த வயசில் இது தான் தோணுச்சு. அப்போ யார் தான் நம்புறது? எம்ஜிஆரும் இது இல்லையோ, அப்போது என்னடா எப்படி சொல்கிறாங்களேன்ட்டு சொன்ன அதே வாய், அதே இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறது. ஒருவேளை நான் சாட்டை கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உண்மையை ஜெனுனாக இருந்தால், எம்ஜிஆர் இவ்வளோ பண்ணியிருக்கிறாரான்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இது பண்ணேன். எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில இதுவெலாம் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இருந்த மாதிரியே தெரிஞ்சிச்சு. அதுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நன்றி. ஸோ ஒருத்தர் இதெல்லாம் பண்ணிட்டு தான், திரும்பவும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் வரணுன்ட்டு அரசியலுக்கு எதுவும் கிடையாது. ஸோ நல்லது பண்ணணுன்ட்டு தோணுனா அவங்க ஏன் ரிஸ்க் எடுத்து அவர் வரணும்? ஒரே ஒரு கேள்வி. அவர் வெல் செட்டில், ஒரு 250 கோடியிலேருந்து 500 கோடி வரைக்கும் வாங்கலாம் ஃப்யூச்சரில். இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டாகவே ஒரு 300 கோடி அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வாங்குறாரு. அவருக்கு இப்போ லைஃப்பை இது ஆன் பண்ணி இதில் ஒரு தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை, வராரு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஃப்யூச்சரில் பாஸ்ட்டில் என்ன பண்ணார், பாஸ்ட்டில் எந்த நல்லதும் பண்ணலைன்னு சொல்கிறீங்க. நான் உங்கள் விஷயத்துக்கே வரேன். அவர் யாருக்கும் ஹெல்ப் பண்ணதில்லை, எந்த இதுவும் இதுன்னு எதுவும் எந்த அடுக்கிற மாதிரி எந்த நல்ல செயலும் செய்யலைன்னே வச்சுக்கோங்க.
எனக்கு தெரிஞ்சு. ஏன் இனிமேல் பண்ணக்கூடாதா? அவங்க வரக்கூடாதா? 2வது, நல்லது செய்யலைன்னு வச்சுக்குவோம், யாருக்கும் எந்த கெடுதல் செய்யாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஓகேங்களா? அவர் வந்து நம்ம சொல்லிட்டு போகலாம், அவங்க சொன்னதுலேயே அந்த ஸ்டாண்ட்லேயே விட்டுருவோம். அவர் நல்லது செய்யலை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, யாருக்கும் கெட்டது எதுவும் செய்யலை. இது வரைக்கும் ஏதாவது அவதூறோ, விஜய் வந்து இப்படி மோசமானவர், விஜய் வந்து ரொம்ப தீங்கானவர், யாருக்கும் எதுவுமே செஞ்சதில்லை, இவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காரு, எந்த ஒரு இதுவும் வந்தது இல்லையே. மோசமானவர்ன்ட்டு எந்த இது வரைக்கும் இது இல்லையே. நல்ல மனிதர், நல்ல பண்பானவர், அப்படி தானே. ஸோ எங்கே வேணாலும் ஒரு இது வரும். இப்போ சீமான் என்ன பண்ணியிருந்தாரு, டைரக்ட் பண்ணார், திடீர்னு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருப்பார். ஸோ நம்மளுடைய ரூட் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வந்து டைவர்ட் ஆகலாம். நல்லது செய்யறதுக்கு நேரம், காலம், இது அது எனக்கு ஜாதகம் அதெல்லாம் தேவையில்லை. வராங்க ஒரு பொலிட்டிக்கல் இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். அது உங்களை மாதிரி எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணுறீங்க. ஜாலியாக இப்போ ரஜினி வந்தார். ரஜினி ஏன் பிடிக்கலன்னா, அவர் வந்து ஒரு 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 சர்வே எடுத்து பார்த்தாரு, நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் இருக்குன்ட்டு. நெகட்டிவ் ஃபீட்பேக் அதிகமாக தெரிஞ்ச உடனே அவர் வந்து பேக் ட்ராப் பண்ணிட்டார். ஸோ விஜய் அந்த மாதிரி இல்லையே. அவர் வரன்னு சொன்னோடனே நிறைய ஏகப்பட்ட விமர்சனம் வந்தாலும் வரன்னு சொன்னார், வந்துட்டார். அந்த ஸ்டாண்ட் கரெக்டாக இருக்குல்ல. ஒரு முன் வச்ச காலை பின் வைக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஜெனுனாக இருக்கிறாரு. ஃப்யூச்சர்லி அவரை நம்பி போகலாம், அந்த ஒரு இது இருக்குது. பட் ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சியில் சீமான் அந்த இது இருக்கிறாரா? நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு என்ன பேசுவாருன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ அவர் மேலே எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? இந்த ஒரு இது இருக்குல்ல. இப்போ சீமானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே கண்டிப்பாக அவரை கிராஸ் பண்ணாமல் வர முடியாது. ஒன்று அவரை நம்ம லைக் பண்ணியிருப்போம், அவர் நம்ம ஆதரவாக இருந்திருப்போம், அப்படி இல்லை அவருக்கு ஓட் போட்டிருப்போம். இந்த ஏஜ் குரூப்ஸ் கண்டிப்பாக அவரை கிராஸ் பண்ணாமல் வந்திருக்க முடியாது. அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸு, அவ்வளோ இதுவாக இருக்கும். கடைசியில் எல்லாமே அவரே உடைக்கிறார்ல, அவர் பேசுகிற எல்லாத்தையும் அவரே வந்து இது பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க செஞ்சு தான் ஆகணும், செய்யலாம், அவரு மேலே குறை சொல்கிற மாதிரி எந்த இதுவும் கிடையாது. அவர் எதுவும் செய்யலை, ரொம்ப மோசமான ஒரு மனிதர்னு சொல்லுங்கள், ப்ரூஃப் பண்ணுங்கள், நானும் அகென்ஸ்டாக பேசுவேன். 1. 2வது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. அவர் வந்து நல்லது செஞ்சாரோ இல்லையோ, கெடுதல் எதுவும் செய்யலை. வர்றதுக்கு இப்போது ப்ரெசண்ட்டாக அவர் வந்து நிறைய சேவை, நிறைய இது பண்ணிகிட்டு இருக்கிறார். அது வந்து அரசியல் நோக்கத்துக்காக கூட இருக்கலாம், நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அரசியல் நோக்கத்துக்காகவே இருக்கலாம். பட் ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அரசியலுக்கு வரணுன்றதுக்காக. வந்ததுக்கு அப்புறம் அவருடைய செயல் என்ன, நல்லா இருக்கா இல்லையா, மக்களுக்கு தெரிஞ்சிட போது. நானும் இப்போ பேசுகிறேன்னா, ஆதரவாக பேசுகிறேன்னா, நாளைக்கு வந்து அவர் வந்து இப்போ இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அகென்ஸ்டாக இருந்தார்னா, நான் அவருக்கு அகென்ஸ்டாக நான் பேச போகிறேன். ஸோ இவ்வளோ தான். எதுவுமே இல்லாமல் உங்களுடைய நோக்கம் தவறாக இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் சிஎம் ஸ்டாலின் அவர்களை தூக்கி வச்சு பயங்கர சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் வந்து பேசாத பேச்சா? முதல்ல ஒரு பர்சனாலிட்டியை பர்சனலாக இறங்கி ரொம்ப அநாகரிகத்தின் உச்சமாக அவரை வந்து இழிவாக பேசுகிறது, பர்சனலாக வந்து தொடர்றதுலாம் எவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ பெரிய அநாகரிகம். அதெல்லாம் வந்து அந்த அவரோட வீடியோஸ் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பாருங்கள், அந்த அளவுக்கு மோசமாக வந்து பேசுகிறது. நீ ஸ்டாலின் பேசுகிறத பேச்சிங்களா? ஒரு நாகரிகமாக முதல்ல பேசுங்க, இல்லைனா வந்து என்றைக்குமே அது நிலைக்காது. இன்றைக்கி உங்கள் கூட 10 பேர் இருக்கலாம், நாளைக்கு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் போவாங்க. முதல்ல மரியாதையாக பேச கற்றுக்கணும். எம்ஜிஆரும் விஜயும் கம்பேர் பண்ணி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து ரொம்ப லாங் நாளாக ரொம்பவே ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்சியை பிடிச்சாரு. அதுக்கெல்லாம் பின்னாடி அவ்வளோ வரலாறு இருக்குது. இன்றைக்கி திமுகவும் சேர்ந்து பேசுகிறாங்க. எம்ஜிஆரோட வரலாறு, திமுகவில் இருந்து எவ்வளோ பணியாற்றிருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, அரசியலில் 20 வருஷம் அவருக்கு அனுபவம் இருக்குது. விஜய்க்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தான் அனுபவம், இல்லை தான் இப்போ தான் வராரு, என்ன பண்ணுறது, யார் எப்போ வேணாலும் வரலாம், எந்த முடிவு எப்படி வேணாலும் எடுக்கலாம். எம்ஜிஆருக்கு ஒரு 20 வருஷம் ட்ராவல், அவர் வந்து அந்த அணுகுமுறையை அதெல்லாம் வந்து ஒரு படத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முதல்வன் படத்தில் சிஎம்மாக இருக்கிறவர் சொல்லுவார், தம்பி நான்லாம் வந்து இந்த துறையில் பழந்தின்னு கொட்டப்பட்டு 30 வருஷமாக இருக்கிறேன், உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீலாம் கற்றுக்குட்டி இப்போ வந்தவன் சொல்லிட்டு. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார் அவர், உங்களுடைய 30 வருஷமும் நான் இருந்த ஒரு வருஷமும் சேர்த்து 31 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கற்றுக்கிட்டு நம்ம போயிட்டு அதில் தான் இருந்துட்டு வரோம்ல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான், நம்மளோட அப்டேட் பண்ணிக்கிறது தான்.
ஓகேங்களா. எப்போ வேணாலும் யாருக்கு எந்த நிலைமை வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். ஸோ அவங்க ஏன், எதுக்கு, என்ன இது மக்கள் புரிஞ்சுக்க போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, நல்லது பண்ணுறாங்களா பண்ணலையான்னு சொல்லிட்டு அவருடைய வர ஸ்டாண்டில் பார்த்தே ஓரளவுக்கு தெரியுது வரும்போது எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அது ஒன்று. வந்ததுக்கப்புறம் அவர் ஆட்சி எப்படி நடத்துகிறாரு, நிர்வாகம் எப்படி இருக்குதுன்றது பார்த்ததுக்கப்புறம் தெரிய போகுது. ஸோ ஜெயிக்கிறாரா தோக்குறாரான்னு தெரியாது. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடக்கும் இங்கே. அது மட்டும் கேரண்டி. ஒன்று வின் பண்ணுவார், இல்லை 2வது பிளேஸில் வருவார். என்னோடய அனுமானம் வந்து பார்த்திங்கன்னா திமுக தாவேகா இது 2த்துக்கும் போட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. அதிமுக ஏன்னா அதிமுக இப்போ வந்து ஒரு தனிச்சு ஒரு காலியான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. அதிமுக வந்து என்ன எதுவுன்னே தெரியல. அதிமுக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு இல்லை. அதனால் அது ஒரு பாசிட்டிவ் வந்து விஜய்க்கு கம்பல்சரி இருக்குது. அங்கே வந்து திமுக இருக்கிற ஸ்ட்ராங்காக அதிமுகவுக்கு இல்லை. அது ஒரு மிகப்பெரிய இவருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதை தான் இவர் வந்து ஒன்று அந்த பிளேஸை பிடிக்கணும், இல்லை திமுகவை காலி பண்ணணும். எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் கேப்டனோடைய விஜயகாந்தோடைய அவருடைய இது வந்து நிறைய பாதிப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒருத்தரை இப்படி என்னென்னமோ சொல்லி தான் நம்ம ஒரு நாள் ஓட்டு போட்டால் அவர் வின் பண்ணிடுவாரா, அவரு ரொம்ப நல்ல மனிதர்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஏதோ ஒரு விஷயத்தில் 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவரால் வர முடியல. அதுக்கப்புறம் அவர் ஹெல்த்து ஒத்துழைக்கல. பட் இந்த மாதிரி ஒரு காரணம் விஜய்க்கு நேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க, ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து பயப்படுறது திமுகவும் அதிமுகவும் தவிர அதிமுக தான் தவிர டிவிக்கே கொஞ்சம் பயம் இல்லை. அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்கன்னா மிகப்பெரிய வரலாறு அது ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட்டிங், ஹிஸ்ட்ரி மேக்கிங் பயங்கரமாக சொல்லலாம். 2வது பிளேஸில் போனாலும் அதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை தான். 2nd பிளேஸில் வந்தாலும் 3rd பிளேஸில் வந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான். எந்த இதுவும் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா முதல் தேர்தல். ஸோ இப்போது வாழ்வா சாவான்ற இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தான் தவிர தாவேகாவும் கிடையாது. நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ஒன்று ஃபஸ்ட் பிளேஸ், 2nd பிளேஸ். இது இல்லாமல் மிராக்கலாக ஏதாவது நடந்தால் ஒரு 3rd பிளேஸ் வந்திருந்தால் கூட கன்ஃபார்மாக இந்த 3 இடத்துல ஒரு இடம் அவர் உறுதி. 1st, 2nd, 3ன்னு சொல்லிட்டு 1st, 2nd. ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் வரும். ஃபஸ்ட்டாக வந்தால் வருவார், இல்லை இந்த ஒரு சின்ன இவர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு எதிர்கட்சியாக வரட்டும், இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ட்டு திடீர்னு மக்கள் மைண்டு மாறிடுச்சுன்னா திமுக வரும். ஆனால் 2வது வருவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 1st and 2nd பிளேஸில் இவருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், இவங்களுக்கே தெரியவதான் இது பயங்கரமாக எதிர்த்துட்டு இருக்கிறாங்க விஜயை. ஸோ கலை யதார்த்தம் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இதுவில் வருவார். ஏன்னா மற்ற விமர்சனம் அதெல்லாம் இதெல்லாம் ஒரு லாஜிக்கா, இதெல்லாம் ஒரு விமர்சனமா? ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறாரு பண்ணலைன்றத ஒரு விமர்சனம் கரெக்டாக சொல்ல மாட்டுறாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. எனிவே இதை பேசி இதுவில் நெக்ஸ்ட்டு என்னென்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.